ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு குயிக் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது எப்படி வேணாலும் நீங்கள் பேர் வச்சுக்கலாம். குயிக் கிரேவி அண்ட் வெங்காய குழம்புன்னு சொல்லிக்கலாம். நீங்கள் சீக்கிரமாக இப்போ ஒரு திடீர்னு ஒரு எங்கேயாவது போயிட்டு வரோம், ஒரு விஷயமாக வெளியே போயிட்டு வரோம், திடீர்னு சாப்பாடு எல்லாத்துக்கும் வேணும், அவசரமாக வேணும், ஒரு குழம்பு குயிக்காக பண்ணி ஆகணும் அப்படிங்கிறப்ப இது வந்து படப்படன்னு வெங்காயம் துடிச்சோம்னா இதை செஞ்சு வச்சிடலாம். இதுக்கு இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றி காய வச்சு அதில் கடுகு, வெந்தயம், சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. கடுகு வெடிச்சோன்னே வெங்காயம் போட்டுக்கலாம். நம்ம சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இது ஒரு அவசர குழம்பு அப்படின்னு சொல்லலாம், அவசரத்துக்கு ஆகிற குழம்புன்னு சொல்லலாம், இப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். நீங்கள் சீக்கிரமாக செஞ்சிடலாம். என்னன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம், களிக்கு சாப்பிட்லாம், எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். நீங்கள் சாதத்துக்கு செம்மையாக இருக்குங்க. நல்ல ஒரு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தேனுங்க நல்லா வதங்கிடுது. இதில் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஒரு 2-3 பூண்டு மட்டும் வச்சு, ஒரு மிளகு 2 வச்சு அம்மியில் வச்சு நுணுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் மிக்சியில் போட்டு தட்டி வச்சிருந்தாலும் சரி, இல்லை சின்னதாக நம்ம இந்த இடிக்கிற மாதிரி ஒரு இது வச்சுருக்கோங்களே கல், அதில் இடித்து வச்சுருந்தாலும் சரி. ஒரு 2 பூண்டு, 2 மிளகு, ஒரு வாசத்துக்கு நல்லாயிருக்கும் அது. அப்புறம் இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், பச்சைவாசம் போட்டும் வதக்கிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், தக்காளி, கொஞ்சம் உப்பு, உப்பு போட்டிருக்கோம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும், மூடி வச்சுக்கலாம்.
எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்து குயிக்காக ஒரு சாப்பாடு வைக்கணும், ஒரு குழம்பு வச்சு கொடுங்க அப்படின்னா டக்குன்னு இந்த குழம்பை வந்து வெங்காயம் தொலைச்ச உடனே இப்படி தாளிச்சுட்டு வச்சிடலாங்க. ரொம்ப ஈஸி ரெசிபி, டேஸ்டி ரெசிபி. நீங்கள் கண்டிப்பாக வச்சு பாருங்கள். தக்காளி இப்படி மசிஞ்சு நல்லா வரும்பொழுதுங்க, நல்லா வதக்கி விட்ருக்குறோம் தக்காளியை உப்பு போட்டு. இப்போ ஓரளவுக்கு தெரியும் தக்காளி ஓரளவுக்கு மசிஞ்சு வந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும்போது நம்ம புளி ஊற்றிக்கலாம். புளி கொஞ்சமாக ஊற்றினா போதும். புளி ரொம்ப அதிகமாக புளி டேஸ்ட் இருந்ததுன்னா குழம்பு வேறு மாதிரி டேஸ்ட் வந்துடும். இல்லை தக்காளி போட்டிருக்கோம், அதுவே டேஸ்ட் கொடுக்கும் நல்லா. நல்லா கலக்கி விட்டு நல்லா ஒரு கொதி விடுங்க, மூடி வச்சிடலாம். மூடி எடுத்து ஒரு கலக்கி விடுங்க. அவ்வளோதான், சூப்பராக நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தலை தூக்கிக்கோங்க லேசாக. சீக்கிரமாக அவசரமாக ஒரு கிரேவி வேணும்னா இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். அதுவும் இந்த நைட்டு இந்த மழையெல்லாம் வருது இல்லைங்களா, அந்த நேரத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா சாதம் சுட சுட வச்சு ஈவினிங் ஹாஸ்டல் நான் சொல்கிறேன். நைட்டுக்கு நிறைய பேர் நைட் வந்து டிஃபன் மட்டும்தான், ரைஸ் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு ரெடி பண்ணி நீங்கள் நைட் ஹாஸ்டலில் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பாடு வச்சு சுட சுட ஒரு சாதம் வச்சு, இந்த குழம்பு நல்லா ஹாட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டு பார்க்கலாமா? சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.